ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். கம்பு லட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். கம்பு லட்டு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: கம்பு, பொட்டுக்கடலை, கடலைப்பருப்பு, நெய், மண்டவெல்லம், ஏலக்காய். இப்போ அடிகனமான பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு ஒவ்வொரு பொருளையும் வறுத்து எடுத்துக்கணும். இப்போ ஒவ்வொன்றா வறுத்து எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு கம்பை நல்லா சட்டி காய் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். ஏற்கனவே இந்த கம்பை நல்லா நேந்தி வச்சுருக்கோம். அதனால் வறுத்த பின்னாடி நல்லா குடச்சி எடுத்து இது பண்ணுவோம். நம்ம சுத்தமாக வறுத்த பின்னாடி நல்லா புடச்சி எடுப்போம். பாருங்கள், நல்லா பொன்னிறமாக நல்லா வறுத்து வரணும். ரொம்பவும் தீய வறுத்து எடுத்துக்கணும். நல்லா வறுத்து எடுக்கணும். எப்படின்னா நல்லா அந்த வாசம் நல்லா அந்த கம்போட வாசம் நல்லா வரும். அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுக்கணும். வறுத்துட்டு நல்லா பொரிஞ்சது நல்லா தெரியும். இப்போ ஓரளவுக்கு வறுத்து வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் பாருங்கள், இப்போ சவுண்டு வருது பாருங்கள். நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து கொட்டிட்டு ஒவ்வொன்றா அதே மாதிரி வறுக்கணும். அடுத்து பொட்டுக்கல்லையை கொட்டிட்டு நல்லா வறுத்துக்கணும். இதையும் நல்லா பொன்னிறமாக வறுக்கணும். தீயை விட்டுறக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். ரொம்ப தீயை விட்டுறக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே நம்ம கம்பு இருக்கிறதுனால சூப்பு இருக்கிறதுனால வேகமாக வறுத்துடும். இப்போயே பாருங்கள், பருப்பாகிடுச்சு. நல்லா வறுக்கணும். அந்த பொட்டுக்கடலை வாசனை நல்லா நமக்கு தெரியும். இப்போ பாருங்கள், நல்லா வறுத்துருச்சு. இப்போ அதை எடுத்து வேறு தட்டில் மாற்றிட்டு நல்லா ஆற விட்டுறணும். நடக்கடலை பருப்பு போட்டு நல்லா வறுத்துக்கலாம். வறுத்து இதை நல்லா புடச்சி எடுக்க முடியும். ஏற்கனவே வறுத்த கடலைப்பருப்பு தான் இருந்தாலும் இப்போ மழைக்கு நம்ம நவுத்திருக்கோம். அதனால் கொஞ்சம் நல்லா வறுத்தா நல்லா பிரிச்சு இருக்கும். இதையும் நல்லா வறுத்துக்கணும். பாருங்கள், நல்லா வறுத்தாச்சு. இதையும் எடுத்து கொட்டிட்டு இப்போ கம்பு நல்லா வறுத்து புடச்சி எடுத்து வச்சாச்சு. கடலைப்பருப்பையும் நல்லா வறுத்த பின்னாடி புடச்சி எடுத்தாச்சு. பொட்டுக்கல்லையும் நல்லா தோல் நீக்கி புடச்சி எடுத்தாச்சு. மண்டவெல்லத்தை தட்டி வச்சாச்சு. இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். இப்போ கம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம எடுத்து வச்சுருக்கோம். பொட்டுக்கடலை, கடலைப்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். பொட்டுக்கடலை அதிகமாக போட்டு நிலக்கடலை கொஞ்சம் கம்மியாக போட்டு அரைச்சிட்டோம்னா மிக்சியில் கொஞ்சம் ஒட்டாமல் வரும். மண்டவெல்லமும் கொஞ்சம் கம்மியாக போட்டு இது பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம சளிச்சு தான் எடுக்க போகிறோம். வெயில் வர இது பண்ணிக்கலாம். சரி, அரைச்சிட்டு பார்ப்போம். இப்போ நல்லா அரைச்சாச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு நைஸாக வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ இதை நம்ம நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம். இப்போ சலிக்க போகிறோம். சலிச்சுட்டு பார்க்கலாம். எல்லாத்தையும் சலிச்சுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மாவை சலிச்சு எடுத்தாச்சு. நல்லா கலக்கி விட்டுக்கணும். ஏன்னா நம்ம தனித்தனியாக போட்டு அரைச்சனால சர்க்கரை தனியாக எல்லாம் தனித்தனியாக இருக்கும். நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இந்த சைடு அடுப்பு ஆன் பண்ணி நெய்யை ஊற்றி நல்லா நெய்யை காய்ச்சிக்கணும். பாருங்கள், நல்லா சுத்தமான பசு நெய்.
சுத்தமான பசு நெய். இது நல்லா ஊற்றி நல்லா காய வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், நெய் நல்லா காஞ்சிட்ருக்கு. நல்லா காயணும். நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து இந்த அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து மாவில் ஊற்றணும். மாவில் ஊற்றி கொஞ்சம் அப்படியே கை வச்சிடக்கூடாது, கொதிக்கும். அதனால் மாவில் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பிணையணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வந்து பிணைஞ்சாச்சு. இது கரண்டி வச்சு பிணைய முடியாது, கையை வச்சு தான் பிணைஞ்சாகணும். பாருங்கள், நல்லா பிணைஞ்சாச்சு. இப்போ வந்து கட்டி இல்லாமல் நல்லா இது பண்ணிக்கலாம். இப்படி உருண்டை பிடிச்சா இப்படி உருண்டை வரணும். இதான கரெக்டானது. இந்த லட்டு வந்து 1 மாதம் வரையும் கூட கெட்டே போகாது. நல்லா இருக்கும். நெய் ஊற்றிருக்கனால நெய்யோட மனமும் இருக்கும். நல்லா இருக்கும். உருட்டிட்டு பார்க்கணுமா ஃப்ரெண்ட்ஸ்? பாருங்கள் ஃப்ரெண்ட், உருட்டினா நல்லா எப்படி வருதுன்னு பாருங்கள். இப்படின்னு ஒவ்வொன்றும் நம்ம உருட்டி லாஸ்ட்டில் பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா லட்டையும் உருட்டி முடித்தாச்சு. பாருங்கள், சுவையான கம்பு லட்டு ரெடி. இந்த லட்டு மட்டும் இல்லை, நாங்கள் வந்து 13 வகையான லட்டுகள் வந்து செஞ்சு சிறுதானியத்தில் வந்து 13 வகையான லட்டுக்கள் செய்கிறேன். என்னென்ன லட்டுனா, பாசிப்பருப்பு லட்டு, கருப்பு கவுனி லட்டு எல்லாம் வந்து 13 வகையான லட்டு செஞ்சு குடிசத்தூளில் செஞ்சுட்டு வரோம். உங்களுக்கு வேணும்னா வந்து வாட்ஸ்அப்பில் வந்து இது பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.